இன்னும் பாதியமாக தட்டி இருக்குது, அதை போட்டுக்கலாம் எண்ணெயில். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நான் இந்த ஸ்பூனில் கரெக்டாக 1.5 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் தனியாத்தூள் 2 டீஸ்பூனும் போட்டுங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆகட்டும். இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதிலே போட்டுக்கலாம். போட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போட்டோம் நல்லா. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த சவுச்சவை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த சவுச்சவில் இருக்கிற தண்ணியே போதும், தண்ணி தனியாக ஊற்ற தேவையில்லை. இதிலே வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க. இதுலேயே நல்லா வந்து எறா தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும். அது மேலேயே அப்படியே வந்து குடை மிளகா போட்டுருங்க. குடை மிளகா போட்டு கிண்ட வேண்டாம். அப்படியே போட்டு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சா பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த தண்ணி வந்து வத்துறது தான் டைமிங்கு. அவ்வளோதான். குடை மிளகாவும் பாருங்கள் மேலே போட்டது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது இதில். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக தூவிப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு லைட்டாக அப்படி தூவிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார், ரசம், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சவுச்சவு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.